துயரங்களின் மூலமாக உண்டாகிற மாற்றங்கள், அதை மனிதர்கள் எப்படி கடந்து வர்றாங்க, அதை எப்படி பக்குவமாக கையாளுறாங்க அப்படிங்கிற சொல்ல வேண்டிய தேவை தான் இந்த சமூகத்துக்கு இப்போ இருக்குது. ஒரு மனித குலத்தை அவன் சட்டைக்காலரை பிடிச்சி, ஒரு மனுஷன் சட்டைக்காலரை பிடிச்சி ஒரு படி அது மேலே தூக்கி வைக்கிறது தான் ஒரு கலையோட நோக்கமாக இருக்க முடியும் நான் நம்புறேன். இதை என்னோட ஒவ்வொரு படங்களையும் நான் செய்கிறேன். இந்த உலகத்தில் யாரும் அனாதை இல்லை. என் வாழ்க்கை தீர்ந்து போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் நிராகரிக்கப்பட்டேன், இனி நான் திரும்பி போயிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த கதையில் ஒரு செய்தி. ஆத்தா கிடையாது, அப்பன் கிடையாது, ரெண்டும் சேர்ந்த உறவா நீ தான் இருக்க. இல்லை, வெகுஜனங்களுக்கு வாழ்வியல் சொல்லக்கூடிய சினிமா. அதே தான் வார்த்தை மாறி சொல்ல அப்படி கிடையாது. நீங்கள் கமர்ஷியல் சினிமான்ற பேரில் மலிவான விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க. பொட்டுக்காலின்னு ஒரு படம் 24 நாளில் எடுத்துருக்காப்புல. அதுக்கு என்ன பட்ஜெட் இருக்க முடியும்? சரி, தேட்டரில் போட்டோம், இருந்தாலும் அதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு, 4 பேர் விமர்சனம் பண்ணட்டுமே. இப்படி மக்கள் மன்றத்தில் வந்து நீ கேட்டு தப்பு இல்லை, ஆனால் ஓடிடி நாளைக்கு பார்ப்பானே, ரசனை மட்டும் மாறுமே. அந்த நீ கேட்ட அந்த பொன்னான பொட்டப்புள்ள பாட்டு ஃபஸ்ட்டு ஒரு டியூன் போட்டாப்புல, இது சரியா இல்லை, இன்னொரு டியூன் போடுன்னா, இன்னொரு டியூன் போடும்போது பல்லவி நல்லா இருக்கு, சரணம் நல்லா இல்லை, இதை மாற்றி போடு. அவருக்கு முழு சுதந்திரத்தோட அவர் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி பொட்ட புள்ள பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள. ப்ரோவோக் பிரசன்ஸ் ஆக்ஷன் கட் வித் சதீஷ்ல இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டைரக்டர் சீனு ராமசாமி தான். வணக்கம் சார், எப்படி? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ மனிதர்களை இடைப்படுவது அப்படிங்கிறது உங்கள் படத்தில் அதிகமாக பார்க்க முடியுது. அது எந்த வகையில் அப்படின்னா, உறவில் அந்த மனுஷன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான், அந்த மனுஷனுக்கு எந்த அளவுக்கு உறவுடைய பாசம் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ தொடர்ச்சியாக இது மாதிரியான படங்கள் இந்த தரப்பில் இருக்கக்கூடிய படங்கள் பண்ணுறதுக்கான என்ன காரணமாக சார்? அன்பும் அன்பின்மையும் ஒரு மனிதனை என்ன செய்யுது அப்படிங்கிறது தான். உங்கள் லைஃப்பில் அதுமாரி நீங்கள் இல்லை, உலகத்தில் வந்து துயரங்களே மிகப்பெரிய துயரம் சந்தோஷமற்ற குழந்தை பருவம் தான். கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமற்ற குழந்தை பருவம் உள்ள ஒரு இளைஞனை, மிகவும் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு இளைஞன் இருக்கான் இல்லையா, ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, சந்தோஷமற்ற உணவுக்கு, வாழ்வுக்கு, சின்ன சின்ன தேவைகளுக்கு, ஃபீஸ் கட்டாமல் வகுப்புலேருந்து ஆசிரியர்களை வெளியில் அனுப்புறதுலேருந்து உங்கள் லைஃப்பில் எல்லா லைஃப்லையும் நடந்திருக்கு. நான் காமனாக சொல்கிறேன், புரியுது. என் லைஃப் மட்டும் இல்லை, இது மாதிரி சந்தர்ப்பங்கள் சந்தோஷமற்ற குழந்தை பருவங்கள், அலைக்கழிப்புகள், இப்படியான ஒரு, ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பச்சாதாப உணர்வையோ சுய பச்சாதாப எண்ணத்தையோ நான் விரும்பலை. ஓகே, அவையெல்லாம் முடிந்து விட்டது, கடந்து விட்டோம், அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். எனக்கு இப்போ 50 வயசு ஆயிடுச்சு. ஆமாம். சரி, என்னோடய சின்ன வயசில் நடந்த சில சம்பவங்களை, என் வாழ்க்கையில் நடந்த சில துயரங்களை இங்கே பதிவு செஞ்சு எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவையெல்லாம் கலையாக வெளியே வரும், அதெல்லாம் கவிதையாக வெளியே வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கவிதையில் அது பதிவாகும். இன்னும் வெறுமனே துயரத்தை பதிவு செய்வதன் மூலமாக எந்த நன்மையும் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக. துயரங்களின் மூலமாக உண்டாகிற மாற்றங்கள், அதை மனிதர்கள் எப்படி கடந்து வர்றாங்க, அதை எப்படி பக்குவமாக கையாளுறாங்க அப்படிங்கிற சொல்ல வேண்டிய தேவை தான் இந்த சமூகத்துக்கு இப்போ இருக்குது. உனக்கு நாளைன்னு ஒரு நாள் இருக்குது, அந்த நாளில் ஒரு வெளிச்சம் உண்டாகும், உனக்கு நல்லது நடக்கும். குறைஞ்சபட்ச இந்த நம்பிக்கையை தருவது தான் ஒரு படைப்போட நோக்கம். கண்டிப்பாக. ஒரு மனித குலத்தை அவன் சட்டைக்காலரை பிடிச்சி, ஒரு மனுஷன் சட்டைக்காலரை பிடிச்சி ஒரு படி அது மேலே தூக்கி வைக்கிறது தான் ஒரு கலையோட நோக்கமாக இருக்க முடியும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. அப்போ இதை என்னோட ஒவ்வொரு படங்களையும் நான் செய்கிறேன். கோழிப்பண்ணை செல்லத்துறை இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக தெரியும், நான் பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, சேம் அதே மாதிரி ஒரு பையன் அவன் வாழ்க்கையில் அவனுடைய சூழலில் நடக்கக்கூடிய விஷயங்கள், அதை தாங்கி அவங்க தங்கச்சி எந்த அளவுக்கு அவன் பார்த்துக்கிறான் அப்படிங்கிறத பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. பட் கதையாக வேற ஒன்று இருக்கலாம். இந்த கதை எழுதணுங்கிறதுக்கு எது சார் உங்களை வந்து தூண்டுதல் பண்ணி? இந்த உலகத்தில் யாரும் அனாதை இல்லை. என் வாழ்க்கை தீர்ந்து போயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் நிராகரிக்கப்பட்டேன், இனி நான் திரும்பி போயிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் இந்த கதையில் ஒரு செய்தி இருக்குது. உங்களுடைய படங்களை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, சமீப காலமாக வெகுஜன சினிமா, வாழ்வியல் சினிமா, அதாவது ஆர்ட் அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்னு பிரித்து பார்க்குறது அதிகமாகிடுச்சு. நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, வெகுஜன சினிமாவில்
நம்மளுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய ஒரு படைப்பா சீனு ராமசாமியோட படங்கள் இருக்கு. இல்லை, வெகுஜனங்களுக்கு வாழ்வியல் சொல்லக்கூடிய சினிமா. அதான் அதே தான் வார்த்தை மாறி இல்லை, சொல்ல அப்படி கிடையாது. ஆ. நீங்கள் கமர்ஷியல் சினிமான்ற பேரில் மலிவான விஷயங்கள் நிறைய செய்கிறாங்க. புரியுது. சொல்கிறது புரியுதா? அதெல்லாம் கமர்ஷியல் கிடையாது. ஆ. மசாலா வேறு, கமர்ஷியல் வேறு. ஏன் உங்களுக்கு என்னைக்காவது நான் எடுக்கிறது தான் உண்மையான கமர்ஷியல் படம். ஆமாம், ஏன்னா மற்றவங்க எடுக்கிறதுலாம் மசாலா படம். மசாலா படம் வேறு, கமர்ஷியல் படம் வேறு. கண்டிப்பாக ஒரு நம்பத்தகுந்த ஒரு கதையை மக்களை நம்ப வைத்து வெற்றியடைய வைப்பது தான் கமர்ஷியல் படம். மற்றது மசாலா படம். அதிக காரத்தோடைய அதிக ருசியோடையும் இருக்கக்கூடிய படங்கள். சரிங்களா? இப்போ நான் ஒரு படம் கேட்குறேன், நீங்கள் கமர்ஷியல் படம்னு ஒரு படம் சொல்கிறீங்க, அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுது. ஏன்னா ஆனால் அந்த படத்தை வந்து நீங்கள் கமர்ஷியல் படம்னு சொல்கிறீங்க. நான் வந்து அந்த எலிமெண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு படம் எடுத்து தோத்தா கமர்ஷியலே இல்லைங்க அதில் அப்படிங்கிறாங்க. அதுவும் ரெக்கவரி பண்ணிட்டாலே. புரியுது. இதோட பட்ஜெட் ரொம்ப டினி பட்ஜெட்டு. ஒரு கீரை விற்கிற ஒரு கீரையோட வியாபாரத்தையும் ஒரு யானை கீரை விழுந்தது ஒப்பிட்டு பேசுவாங்க. நல்ல படங்களுக்கு பட்ஜெட் கம்மி, தேவைப்படுறது இல்லை. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், கொட்டுக்காலின்னு ஒரு படம், அருமையான படம், 24 நாள் எடுத்திருக்காப்புல. அதுக்கு என்ன பட்ஜெட் இருக்க முடியும்? நான் சொல்லி முடிச்சிடுறேன். என்ன பண்ணுறது முடியும்? சரி, தேட்டரில் போட்டோம், அதை 2 துண்டாக வெட்டி இன்டர்வல் இல்லாமல் போட்டு 2 துண்டாக வெட்டி போட்டீங்க. இருந்தாலும் அதுக்கு ஒரு கூட்டம் வந்துச்சு. 4 பேர் விமர்சனம் பண்ணட்டுமே. யாரை தான் விமர்சனம் பண்ணல? ஆமாம், பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்களே விமர்சனம் பண்ணுறாங்களே. பண்ணட்டுமே, இப்படி ஒரு படம் இருக்குன்னு தெரியட்டுமே. ஏன்னா நம்மளுக்கு ட்ரெயினை பார்த்து எந்திரிச்சு தேட்டரை விட்டு ஓடினவங்க தானே. ட்ரெயின் திரையில் வந்த உடனே தேட்டரை விட்டு எந்திரிச்சு ஓடிட்டாங்க. க்ளோஸ்அப் காமிச்சோன்னா தலை தனியாக தெரியுதுன்னு கண்ணை முடிக்கிட்டாங்க. இதெல்லாம் படிச்சிருக்கோமே, நம்ம பார்த்துருக்கோமே, இருக்கட்டுமே. அப்புறம் எப்போ தான் ரசனை மாறும்? ஒரு உலகின் உன்னதமான விருதுகளை வாங்கிட்டு வந்த படங்கள் அது. இப்படி மக்கள் மன்றத்தில் வந்து நீ கேட்டும் தப்பு இல்லை, ஆனால் ஓடிடி நாளைக்கு பார்ப்பானே, ரசனை மட்டும் மாறுமே, ரசனை விரிவடையுமே. சரி, ஒரு உண்மையான பியூர் சினிமா அப்படிங்கிறது தெரியுமே. இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஆளுங்க விசிலடிச்சாங்க கொஞ்சங்களா பாலாபிஷேகம் பண்ணி மேலேருந்து கீழே விடுவாங்க. அதனால் இது இந்த எக்ஸ்பெரிமெண்ட், வாழ்க்கையே எக்ஸ்பெரிமெண்டல் தானே. வாழ்க்கையே எக்ஸ்பெரிமெண்டல் தானே. இப்போ அவங்களுக்கு இப்போ என்னோட கொள்கை என்ன தெரியுமா அவங்களுக்கு? என்னோட படங்களில் நான் போராடிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வாய்ப்பை பெறுவதற்கு போராடுறேன். எல்லாமே காத்திருக்கு, காத்திருப்பு காத்திருப்பு காத்திருப்பு. இத்தனைக்கும் வாய்ப்பு இன்னுமே போராட்டமாக இருக்கா? எனக்கு போராட்டம் தான் வாய்ப்பு. பல வெற்றி படங்கள் கொடுத்து எனக்கு விஜய் சேதுபதி தேடி வரலன்னா எனக்கு வாய்ப்பு இல்லை. அது ஆரம்ப இதை காலத்தில் சொல்கிறது எனக்கு வெக்கமும் இல்லை. இல்லை, ஆரம்ப காலகட்டங்களில் தானே அது. எப்பயுமே நான் ஒரு படம் பண்ணணும்னா, புதுமுகங்களை வச்சு பண்ணணும்னா அந்த படம் எப்போ வேணாலும் ட்ராப் ஆகும். ஓகே, நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஷாக்காக இருக்குது. வாய்ப்பு இல்லைன்றோட அர்த்தம் என்னென்னா, நான் தேடி போனால் அது ஒன்று, என்னை தேடி வந்தால் ஒன்று. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் மெயினாக சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். அதனால் வந்து இந்த இளைஞர்களை நான் வரவேற்கிறேன். எழுதும்போது நம்மளுக்கு ஒரு விஷுவல் வரும். கதை எழுதும்போது இந்த கதை இப்படி தான் வரப்போகுது, இவன் இப்படி தான் பேசுவான், இவனோட மேனரிசம் இது தான் அப்படிங்கிற ஒரு விஷுவல் நம்ம வந்து எழுதி முடிக்கும்போது ஃபுல்லாகவே வந்துடும். அதை அப்படியே காம்ப்ரமைஸ் இல்லாமல் உங்கள் படங்களை எல்லாத்துலேயும் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, எழுதுறது வேறு, எடுக்கிறது வேறு. ஓகே. அப்புறம் நான் எழுதும்போதே வந்து எடுக்கிறது தான் எழுதுவேன். ஓகே. பாதி எழுத மாட்டேன், எல்லாம் மைண்டில் இருக்கும். கதை முழுசாக பவுண்ட் பண்ண மாட்டீங்களா? பவுன்லாம் பண்ணோம், ஐ மீன் டெஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஓகே ஓகே. நான் எழுதுறது ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் தான். லொக்கேஷன் பார்த்துட்டு வந்து எழுதுறது தான் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட். என்ன பதிவை போகிறேனோ அதை தான் எழுதுவேன். என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுப்பேன். ஓகே. இப்போ இந்த வேர்ல்டு சினிமா ஃபெஸ்டிவலுக்கு போகிறனால கொஞ்சம் ஷார்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிடுவேன். இப்போ என்ன தேவையோ ஒரு பெரிய போர்வையை கொண்டு வந்து அதில் வந்து கர்ச்சீப் தைக்கிற வேலையெல்லாம் கிடையாது. தைக்கிறதே கர்ச்சீப் தான். ஓகே. 35 நாளைக்கு மேலே இது வரைக்கும் ஷூட்டிங்கே நான் போனதில்லை. பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது உங்கள் படத்தில் ரொம்ப அதிகமாக பார்க்கப்படுது. எல்லா படத்துலையும் பாட்டு இருக்குதான், ஆனால் இந்த படத்தில் அந்த பாட்டு கதையை சொல்லுது. அந்த கதையை தாண்டி வேற எங்கேயும் ஒரு சும்மா ஏதோ ஒரு லவ் சாங்கோ அப்படிங்கிற மாரி அங்கே இல்லை. இது எந்த அளவுக்கு மெனக்கடலில் நீங்கள் உட்காருறீங்க? ஒரு பாட்டு வரணும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு மெனக்கடல்? இப்போ இந்த கோழி பண்ண செல்லதுடைய அந்த சிஸ்டர்ஸ் மெனக்கடல் இருக்கு.
எல்லா பாட்டுலேயுமே மெனக்கடல் இருக்குது. மெனக்கடல் இல்லாமல் இல்லை, இன்னைக்கு இல்லாமல் இல்லை, ஒவ்வொரு பாட்டுலேயும் இருக்குது. இந்த படத்தில் 5 பாட்டு இருக்குது, 5 பாட்டுலேயும் மெனக்கடல் இருக்குது. அந்த சுச்சுவேஷன் திரும்ப திரும்ப சொல்லப்படுது. மியூசிக் டைரக்டருக்கு உன் என்ன ஃபீல் பண்ணுறியோ சுதந்திரமாக ஃபீல் பண்ணு அப்படின்னு ஒன்று வரும். அதில் நம்ம சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். சரணம் நல்லாயிருக்கு, பல்லவியை மாற்றுன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் மெனக்கடல் உண்டு. அப்புறம் கவிஞர்கள்ட்ட கொடுத்தது பாட்டாக பார்ப்போம், பாடி பார்ப்போம். அப்போ எங்கே தொட்டால் இசையமைப்பாளர் சுரப்பான்றது நமக்கு தெரியும். தம்பி எங்கே தொட்டால் ரகுநந்தன் தன்னுடைய இசையை கொடுப்பாரு அப்படின்னு தெரியும். அந்த பட்டன் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை சொற்களில் நம்ம கொடுப்போம். சரிங்களா? அது வேலை வாங்குறதுன்றது ஒரு தனி கலை. என்னுடைய படங்களில் வந்து அதிக நல்ல பாடல்களை வந்து ரகுநந்தன் கொடுத்துருக்காப்புல. இது வந்து என்னை பார்த்த உடனே தன்னை நிரூபிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ரகுநந்தனுக்கு அதிகமாக கூட இருக்கலாம். ஏன்னா முதல் படத்தில் என் படத்தில் அவர் பண்ணியிருக்காப்புல. ஸோ அது ஒரு வேலை வாங்கப்படுது. சரிங்களா? இப்போ அந்த நீ கேட்ட அந்த பொன்னான பொட்டப்புள்ள பாட்டு ஃபஸ்ட்டு ஒரு டியூன் போட்டாப்புல. நான் கேட்டு பார்த்தேன், எனக்கு இது சரியாக இல்லை, இன்னொரு டியூன் போடுன்னா. இன்னொரு டியூன் போடும்போது இது பல்லவி நல்லா இருக்கு, சரணம் நல்லா இல்லை, இதை மாற்றி போடு, இதை தூக்கி அதில் போட்டு அப்படி நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது இதை போட்டு பாரு அப்படின்னு யோசனைகள்லாம் சொல்லி அவருக்கு முழு சுதந்திரத்தோட அவர் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி வந்ததில் அந்த பாட்டு வந்தது. அது இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாடலாகும். படம் பார்க்கறதுனா அடுத்த பற்றி விஷயம் சார். நான் வந்து இந்த படத்தை உள்ளே வந்து பார்க்குறேன். எல்லாம் ஓகே. இந்த பாட்டு என்ன ஒரு தன்மையாக, நானும் ரகுநந்தனும் எப்படி நாங்கள் வேலை செய்வோம் அப்படிங்கிறத நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த வாய்ப்பு ஒரு நாள் வரும். நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறோன்னு பார்த்தா தான் தெரியும். அவருக்கு நிறைய எப்படி வேணும், இந்த பாட்டு என்ன எடுக்க போகிறோம், எல்லாம் அவருக்கு இன்ஸ்பிரேஷன் அவருக்கு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு விஷயம் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. கதை தான் தீர்மானிக்குது, சிச்சுவேஷன் தான் பாட்டை தீர்மானிக்குது. நான் கூட கிடையாது. நான் எனக்கு என்ன வேணுன்றதை சொல்லுவேன். அதை கொடுத்தா அதில் சில மாடிஃபிகேஷன் கருத்துக்கள் சொல்லுவேன். இது நல்லா இருக்குது, இது டேஸ்ட்டாக இருக்குது, இது இப்படி இருக்குது, இது பிரமாதையா நான் சொல்லுவேன். நான் சரி, வரத்த கண்ணீர் முடியவில்லை என் ராத்திரி மட்டும் இன்னும் ஒரு பாட்டுக்கு நீர் பறவையில். ஆனால் அந்த பாட்டை ஹிட் ஆச்சா தெரியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. ஆனால் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. ஆமாம். ஸோ ஒரு மாஸ் ஹிட்டு அது எனக்கு தெரியாது எனக்கு. ஸோ ரகுநந்தன்ட்ட வந்து ஒரு ஜீவ உணர்ச்சி வந்து ஒரு இசை உணர்ச்சி, ரொம்ப நுணுக்கமான இசை உணர்ச்சி இருக்குது. அது ரொம்ப அன்ரேட்டடாக இருக்குது. அந்த கலைஞனை அந்த சமூகம் இன்னும் மதிக்காமல் இருக்குது. அந்த கலைஞனுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டும் ஒரு ஒரு கிரீடமும் இருக்குது. அது இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தோட 5 பாடல்களையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். எல்லாத்தையும் கடந்து இது ஒரு சீனு ராமசாமி படம், நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு படமாக தான் இது இருக்கும். ஏன்னா எல்லா படமும் அதான் பண்ணியிருக்கு. நீர்ப்பருவையும் அதான் பண்ணிச்சு, தென்மேற்கு பருவக்காற்றும் அதான் பண்ணிச்சு, தர்மதுரையும் அதான் பண்ணிச்சு, மாமனிதன் அதான் பண்ணிச்சு. தென்மேற்கு பருவக்காற்று ஒன்றியும் இன்னமுமே எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த தென்மேற்கு பருவக்காற்று, தர்மதுரை, நீர்ப்பறவை அந்த ஜேர்னலில் வர்ற படம் தான் இந்த செல்லதுரை, கோழிப்பண்ணை செல்லதுரை. ஆமாம். இந்த 3 படங்களோட அந்த ஜேர்னலில் வர்ற படம் தான் இந்த படம். உங்களுக்கு அந்த சினிமா, அதாவது எல்லாரும் இப்போ சினிமாட்டிக் யூனிவர்ஸுங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சீனு ராமசாமி சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு எடுத்து பார்த்தா இந்த படத்தோட வரிசையை வந்து எப்படி பார்க்குறது? எந்த படத்தோட வரிசை? நீங்கள் எடுத்த படங்களை வந்து முதல் படமாக இதை பார்க்கலாம், ரெண்டாவது அதுமாரி ஏதாவது சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பண்ணுறதா ஐடியா இருக்கா சார்? என்ன சினிமாட்டிக்? அது தேவையில்லாத வேலையாக இருக்குது. அது எதுக்கு? கரெக்ட். வருஷப்படி கதையை வந்து ஓகே பண்ண முடியாது. என்ன வாக்காளர் அடையாள அட்டையா? ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.